ஹாய் மக்களே, நீ பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வேற லெவல் அடிச்சு ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மேட்சை பத்தி பேச வரல மக்களே. இது முக்கியமான நியூஸ். இந்த வீடியோ தள்ளியே விட்டுறாதீங்க. காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து போயிட்டு இருக்கு மக்களே. சோகமான நியூஸ் மக்களே. நீங்க லியோ படம் அப்புறம் அமரன் படம் எடுத்தாங்களே, அந்த ஏரியால 26 பேர் சுட்டிருக்காங்க. 26 பேர் இறந்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டா இந்துன்னு சொன்னதுக்கு. யாரு பண்ணது பாத்தீங்கன்னா தீவிரவாதிங்க அங்க இருக்க ஆர்மி மாதிரி வந்து அங்க இருக்க மக்களை சுட்டுட்டு இருக்காங்க. நீ இந்துவா கேட்டு சுடுறாங்க. ஒரு சில பேர் இந்து நான் முஸ்லீம் சொல்லும் போது டவுசரை பேண்ட் அவுத்து விட்டு செக் பண்றாங்க. நீ சுரத் பண்ணிருக்கியா? சுரத் பண்ணித்தா முஸ்லீம்ல, சுரத் பண்ணாம இருந்தா இந்துன்னு சுட்டுறாங்க. அவ்வளவு கேவலமான ஜென்மங்கள்ல. அதுல ஒருத்தர் இறந்திருக்காரு மக்களே. ஏப்ரல் 16 தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஏப்ரல் 23ல இறந்துட்டாரு மக்களே. அவங்க ஒய்ஃப் அவ்வளவு கதறி அழுகுறாங்க. அது மாதிரி சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தர் துடிக்கி செத்துருக்காங்க மக்களே. அந்த தீவிரவாதி போட்டோ நான் போடுறேன். அவங்க அதை தெரியல ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க இவங்களதானு. அதை பாருங்க. என்ன தைரியமா சொல்லியிருக்கான் பத்தியா அவன். என்ன சொல்லியிருக்கானா, நீ போய் மோடி கிட்ட சொல்லு நான் உங்களை சுட்டத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருக்கான் மக்களே. எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா. நான் ஒன்னு சொல்றேன் மக்களே, இத பத்திலாம் எவனுமே இன்ஸ்டாகிராம்ல பேச மாட்டான். இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல அவ்வளவு பேச மாட்டாங்க. ஏன்னா ஏன் பேச மாட்டாங்க தெரியல. இதே ட்ரெண்டிங்ல ஏதாச்சும் விஷயம் போயிட்டுமே செம்மையா பேசுவாங்க. பாதி பேர் பேசிட்டு இருக்காங்க, மீதி பேர் பேச மாட்டாங்க. எவ்வளவு பேர் பேசுறோமோ அப்பதான் நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்துல சில பேர் யோசிப்பாங்க, முஸ்லீம் இந்து இவங்கதான் கெத்து அவங்கதான் கெத்து அப்பெல்லாம் இருக்கிற மக்களே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருந்தாதான் எதிரியால ஓட வைக்க முடியும். இல்லைன்னா அவனுக்கு பலம் ஆயிடும். நல்லா யோசிங்க. நம்ம எல்லாரும் மனுஷங்க, இந்தியன்ஸ், ஓகேவா? அதை மட்டும் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா இது திருப்பி நடக்கும் போது அது கஷ்டம் தெரியும். நாளை பின்ன ஒருத்தன் வந்து நீ முஸ்லீமா நினைச்சு சுட்டானா அப்போ பெரிய பெரிய பிரச்சனை ஆகும். ஒருத்தன் இப்ப இந்து நினைச்சு சுடுறனா அப்பயே நம்ம சப்போர்ட் பண்ண மக்களே. இங்க எல்லாருமே ஒண்ணுதான். எதுவுமே திரும்ப போறது இல்ல. ஜாதி மதம் இந்த பணம் சொத்து எதுவுமே திரும்ப போறல. எல்லாரும் ஒண்ணு மக்களே. இப்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம் அந்த மக்களுக்கு.